வணக்கம். உயிரினும் மேலான தலைவர், நம்முடைய தமிழ்நாடு முதல்வர், திராவிட மாடல் அரசின் நாயகன், நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலும் அவருடைய பிறந்த நாளின் சார்பாக பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் அரசு செய்திருப்பதை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் நம்முடைய கழகத்தின் மருத்துவமனையின் சார்பில் ட்விட்டர் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்தில் நம்முடைய தலைவர் அவர்களுடைய சாதனைகளை விளக்கிட வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மாநில மருத்துவர் அணியினுடைய தலைமை நிர்வாகி, மரியாதைக்குரிய மருத்துவர் அண்ணன் எழிலன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திராவிட மாடல் அரசின் வேளாண் புரட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான, இன்னும் சொல்ல வேண்டுமானால் வேளாண் புரட்சி என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தி இருக்கிற அல்லது நாடு முழுவதும் பரப்பி இருக்கிற மிக முக்கியமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த சரியான தருணத்தில் எனக்கு வாய்ப்பினை வழங்கியமைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வேளாண் உற்பத்தியில் அல்லது வேளாண் புரட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்று பார்க்க வேண்டும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நான் நேரடியாக வேளாண் புரட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிவிட முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமாக கருதப்பட்டது வேளாண் தொழில், வேளாண் பெருங்குடி மக்கள். ஆனால் சங்க காலத்திலும் சரி, அதற்கு அடுத்து வந்த காலங்களிலும் சரி, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டிலும் சரி, வேளாண் உற்பத்தி என்பது மிகப்பெரிய சோதனைகளை, ஆரம்ப காலகட்டங்களில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய எழுச்சியையும் பெற்றிருந்தாலும் கூட இடைப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய பின்னடைவை இந்த வேளாண் குடி சந்தித்தது, வேளாண்மை துறை சந்தித்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை 3 காலகட்டங்களாக பிரித்து பார்க்க வேண்டும். சங்க காலங்களில் சொல்லப்பட்டதை போல அடுத்து வந்த காலங்களில் இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து இன்றைய தினம் மிகப்பெரிய புரட்சியை உற்பத்தியிலும், இந்த உற்பத்தி மட்டும் நாம் பார்த்துவிட முடியாது. இந்த வேளாண் துறையினுடைய புரட்சி என்று சொல்லுகிற பொழுது 1957 தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே நங்கவரம் பண்ணை பிரச்சனையை பேச ஆரம்பித்த பொழுதுதான் வேளாண் குடிமக்களுடைய கஷ்டங்கள், வேளாண் தொழிலாளர்களுடைய சிரமங்கள் என்னவென்று நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தது. இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், இதை 3 கோணங்களாக பார்க்க வேண்டும். 3 ஆட்சி காலங்களிலும் 3 முதலமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர்கள் எப்படி இந்த வேளாண் குடி மக்களுடைய பிரச்சனையை சரி செய்தார்கள், இன்றைக்கு எவ்வளவு பெரிய புரட்சியை நாம் எட்டியிருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். இதற்கு முதல் காரணம் அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஆட்சிக்கு வந்த நேரத்தில் 3 படி லட்சியம், ஆனால் 1 படி நிச்சயம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிஞர்களைப் போல் தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற அரசியல் தற்குறிகள் சொல்வார்கள், காங்கிரஸ் காலத்திலே, காமராஜனுடைய காலத்திலே மிகப்பெரிய பொற்காலமாக தமிழ்நாடு விளங்கியது என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்களுக்கு நான் ஒரு சிறிய செய்தியை அல்லது ஒரு குறிப்பை அல்லது ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1967 முன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் வேளாண் துறை எப்படி இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை 1966 ஏற்பட்ட பஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கூட கேள்விப்படாத அளவிற்கு அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சிக்கு பின்னாலே மிகப்பெரிய புரட்சியை வேளாண் துறையிலே திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி இருக்கிறது என்பதற்கு சில சான்றுகளை நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். அறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே தலைவர் கலைஞருக்கு பின்னாலே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வேளாண் துறையை பற்றி பேசுகிற பொழுது, இந்த வேளாண் துறையை மற்றும் பற்றியே பேசிவிட முடியாது. இதிலே உணவுத்துறை இருக்கிறது, உணவு வழங்கல் துறை இருக்கிறது. இந்த வேளாண் பெருங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை நிதியாக கொடுக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை இருக்கிறது. அதையும் தாண்டி வேளாணுடைய உபதொழிலாக இருக்கக்கூடிய கால்நடை துறையும் இதில் இருக்கிறது. ஆக எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்துதான் நாம் மிகப்பெரிய ஒரு செய்தியை அல்லது ஒரு பெரிய தரவுகளை இந்த இடத்துல நாம் கொடுக்க இருக்கிறோம். இதுல 1967 முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த ரேஷன் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கான அரிசி வழங்கக்கூடிய அந்த திட்டத்தில் அன்றைக்கு வழங்கப்பட்டது 8 அவுன்ஸுகளாக இருந்து பின்பு 7 அவுன்ஸுகளாக குறைக்கப்பட்டு பின்னாளிலே அதையும் கொடுக்க முடியாமல் 6 அவுன்ஸுகளாக
ரேஷனிலே அரிசி வழங்கக்கூடிய நிலை, பஞ்சம் தலைவிரித்து ஆடிய காலகட்டம். அதற்கு பின்னாலே பல்வேறு மாற்றங்கள். ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் 67க்கு முன்னாலே இருந்த ஆட்சியில் ஆட்சியாளர்களே திங்கள் இரவு சாப்பிடாதீர்கள், வியாழன் இரவு விரதம் இருப்பீர் என்றெல்லாம் சொன்ன காலம் உண்டு என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறோம் என்கிற செய்தியை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஆண்டாள் பாசுரத்திலே சொல்லுகிற பொழுது சொல்வார், ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளே பூங்குவை போதில் பொற்கொண்டு கண்டெடுத்த தேங்காதே புக்கலந்து சிறுத்த முளை பற்றி பெருத்த குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிலே இயற்கை வளம் இருந்தது என்று ஆண்டாள் குறிப்பிடுவார். ஓங்கு பெருஞ்சென்னல், உயரமான செந்நெல், ஒரு உயரமான நெல். அந்த நெல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய மீன் என்று சொல்லக்கூடிய அந்த செந்நெல் தான் அங்க இருக்கக்கூடிய நெல்லுக்கு தன்னுடைய கழிவுகளை கழிவாக கொடுத்து அந்த நெல் விளைவதற்கு காரணமாக இருந்தது. அந்த நெல் விளைந்ததற்கு பின்னால் பல்வேறு வகையான பயன்பாட்டை அந்த நெல்லும் அந்த விவசாய நிலமும் வளம் சார்ந்த இந்த பூமியும் கொடுத்தது என்பதை ஆண்டாள் அந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்த தமிழ்நாடு தான் இடைப்பட்ட காலத்திலே எப்படி மாறியது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மீண்டும் அதை நாம் எப்படி உயர்த்தி இருக்கிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும். ஆண்டாள் சொன்னது என்னவென்றால், ஓங்கு பெருஞ்சென்னல், உயரமான நெல்லை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஊடு கயலுகளே, இதற்குள்ளே இருக்கக்கூடிய மீன் உள்ளே துள்ளி விளையாடியது. அந்த மீனிட்ட கழிவு அந்த நெல்லுக்கு உரமானது, அந்த உரமான நெல் மனிதனுக்கு உணவானது. அந்த நெல் உணவானது போக மீதம் இருக்கக்கூடிய வைக்கல் பசுவுக்கு உணவானது. அந்த பசு மனிதனுக்கு பாலை தந்தது, தயிரை தந்தது, மோரை தந்தது, நெய்யை தந்தது. இந்த நாட்டில் வளமான உணவை தருவதற்கு காரணமாக இருந்தது. அந்த நெல் என்று சொல்லக்கூடிய அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த கயல் என்று சொல்லக்கூடிய அந்த மீன் இருக்கிறதே, அந்த மீனையும் மனிதன் உணவாக உட்கொண்டான் என்கின்ற பாரம்பரியம் மிக்க தமிழ் சமூகத்தில் இருந்த நாம் பிற்காலத்தில் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டோம் என்று கேட்டால், ராபர்ட் கிளைவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயன் இந்தியாவை சுற்றி பார்ப்பதற்காக வருகிறான். வரக்கூடிய அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான் இங்கிலாந்து நாட்டிற்கு. என்ன கடிதம் என்று சொன்னால், தற்சார்பு முறையோடு ஒரு சமூகம் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது இந்தியாவுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய, தமிழகம் என்று சொல்லக்கூடிய, அல்லது சென்னை ராஜதானி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த மக்கள். அவனே உணவை உற்பத்தி செய்கிறான், அவனே விதையை உற்பத்தி செய்கிறான், அவனே உரத்தை உற்பத்தி செய்கிறான், அவனே தன் வாழ்வாதாரத்தை சரி செய்து கொள்கிறான். யாரிடத்திலும் கையேந்தவில்லை, கடன் இல்லை, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, போராட்டம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. ஒரு அமைதியான மரபு வழி வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். முதலில் இவனை உலக நாடுகளின் கன்சியூமர் ஆக்குங்கள் என்று ஒரு கடிதத்தை இங்கிலாந்து நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு எழுதுகிறான். அதற்கு பின்னாலேதான் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை நோக்கி திரும்புகிறது. மிகப்பெரிய பின்னடைவை விவசாயம் சந்திக்கிறது. உரங்கள் கொண்டு வரப்படுகிறது. பல்வேறு மாற்றங்களை உருவாக்குகிறார்கள். மீண்டும் பஞ்சம் வருகிறது. அதுதான் 66 பஞ்சம். இது ஒரு சாமானியமாக நாம் சொல்லி முடித்து விட்டோம். இது சுதந்திர இந்தியாவிற்கு முன்னாலே. ஆனால் சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்து பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வர இயலவில்லை. நான் சொன்னதை போல் ஆட்சியாளர்களே திங்கள் இரவு சாப்பிடுங்கள், வியாழன் இரவு விரதம் இருங்கள் என்று சொன்ன காலம் போய் 1966, 67 தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி 57க்கு பின்னாலே ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அமைந்ததற்கு பின்னாலே தான் இங்கே வேளாண் துறையில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுகிறது. சுருக்கமாக சொல்லுகிறேன், அறிஞர் அண்ணா அவர்கள் ஆண்டது ஓராண்டு. ஆனால் அவர்கள் சொன்னது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வேளாணுக்கான பல்வேறு திட்டங்களை தீட்டியிருந்தாலும் கூட ஓராண்டுக்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பு கூறுகிறார். சுருக்கமாக சொல்கிறேன், 67 152.12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் மட்டுமே சாகுபடி நிலங்களாக தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் 1973-74 கலைஞர் அவர்கள் 2வது முறையாக பொறுப்பேற்று ஆட்சி பொறுப்பை நடத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய விவசாய சாகுபடி பரப்பளவு 191.22 லட்சம் ஏக்கர் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இதுதான் 1957 நங்கவரம் புரட்சிக்கு பின்னால் இந்த விளைவு என்று சொல்லக்கூடிய விளைநிலத்தினுடைய தரத்தை உயர்த்தி, விவசாயத்தினுடைய நிலையை உயர்த்தி, உற்பத்தியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கான அடித்தளத்தை அமைத்த நாள். 66, 67 காலகட்டங்களில் 37 லட்சம் டன் வேளாண் உற்பத்தியாக இருந்தது. இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அதற்கு பின்னால் 71 ஆட்சி பொறுப்பேற்று 69க்கு பின்னால் 71, 72, 73, 74 ஆகிய காலகட்டங்களில் 37 லட்சம் டன் வேளாண் உற்பத்தியை
61 லட்சம் டன்னாக மாற்றி அமைத்த மாபெரும் சாதனையாளர் தலைவர் கலைஞர் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, வேளாண் துறைக்கென்று பல்வேறு சாதனைகளை நம்முடைய கலைஞர் அவர்கள் இந்த மண்ணிலே செய்திருக்கிறார். முதலில் தென்னிந்தியாவிலேயே வேளாண் பொறியியல் கல்லூரியை 1972 உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான். 1989 ஆசியாவிலேயே முதல் கால்நடை மருத்துவ அறிவியல் யூனிவர்சிட்டி, அறிவியல் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் தான். ஏனென்று சொன்னால், விவசாயம் என்று சொல்லுகிற பொழுது உணவு உற்பத்தி, அதற்கு பின்னாலே அதில் இருக்கக்கூடிய உபத்தொழிலாக இருக்கக்கூடிய கால்நடைகளை பாதுகாப்பது, கால்நடைகளை வளர்ப்பது என்று பல்வேறு ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கக்கூடிய இந்த தொழிலை மேன்மைப்படுத்துவதற்கான அடிப்படைகளை உருவாக்கியவர் கலைஞர். 1969 to 76 மிகப்பெரிய புரட்சியை இந்த மண்ணிலே, சமூக நீதியை உடைத்தவர். விவசாயத்திலே வேளாண் குடிமக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியவர் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும். இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய அரசியல்வாதிகள் நேற்றைக்கு பொறுப்புக்கு வந்து இன்றைய தினம் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இன்னும் விவசாயி தான் என்னுடைய வாழ்வு என்ற சொன்னை, விவசாயத்தை பற்றி அடிப்படையே தெரியாமல் பத்திரிகைகளிலும் பேப்பரிலும் மட்டும் படித்து தெரிந்து கொள்ளுகிற அரசியல் விற்பனர்கள், இவர்களுக்கு மத்தியிலே இந்த செய்தியை நான் பெருமையோடு பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாட்டில் மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்கள், குறிப்பாக தஞ்சை மண்ணில் பல்வேறு நிலச்சுவார்ந்தார்கள் இருந்தார்கள். ஏன் பல்வேறு நிலச்சுவார்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலே ஆயிரக்கணக்கான வேலிகள் என்று சொல்வார்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் என்று சொல்வார்கள். குவியல்களாக அவர்களிடத்திலே நிலங்கள் இருந்தது. பிராமணர்களிடத்தில் இருந்தது, மேல்குடிகளிடத்தில் இருந்தது. இவைகளை எல்லாம் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்திலே தான் 1969 76வது காலகட்டத்தில் நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றி அதன் வாயிலாக 1,78,880 ஏக்கர் உபரி நிலங்களை 1,37,236 விவசாயிகளுக்கு அந்த நிலங்களை எல்லாம் நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையிலே பகிர்ந்தளித்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு பல விவசாய கூலி தொழிலாளிகள், பல விவசாய வேளாண் குடி மக்களாக, வேளாண் குடியினுடைய மக்களின் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக வந்ததற்கு காரணம் வேளாண் துறைகளை உற்பத்திக்கு முன்னால் புரட்சியை ஏற்படுத்திய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, அதற்கு பின்னாலே ஆட்சியில் தான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்திலே கூட விவசாயிகள் மிகப்பெரிய பஞ்சத்தை சந்தித்திருந்த நேரத்தில் போய் எம்ஜிஆர் இடத்திலே கேட்டார்கள், மும்முனை மின்சாரத்திற்கான பணத்தை கட்ட முடியவில்லை, எங்களுக்கான விவசாயத்தினுடைய இடுபொருள் விலை கூடியிருக்கிறது, என்னுடைய விதை விலை கூடியிருக்கிறது, நாங்கள் விற்கக்கூடிய நெல் சரியான விலைக்கு விற்க முடியவில்லை, இதையெல்லாம் தாண்டி இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் வசூல் செய்யக்கூடிய மும்முனை மின்சாரத்திற்கான கட்டணத்தை 1 பைசா குறையுங்கள் என்று கேட்டார்கள். 1 பைசா குறைப்பதற்கு மனமில்லாத மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த விவசாயிகள் கோமணத்தோடு வீதியிலே நின்று போராடிய நேரத்தில் அவர்களை தடியடி நடத்தி கலைத்தார் என்கின்ற வரலாறும் இந்த நாட்டிலே உண்டு. அதே தலைவர் கலைஞர் அவர்கள் 1989ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்தில் 1 பைசாதானே குறைக்க முடியாது என்று குடிமக்களை நீங்கள் வீதியிலே ஓடவிட்டீர்கள், ஆனால் நான் வேளாண்குடியிலிருந்து வந்தவன் என்பதால் என்னுடைய அரசியல் வாழ்வில் நான் முதலில் சட்டப்பேரவைக்கு வந்த பொழுது 1957 நான் முதலில் உங்களுக்காகத்தான் குரல் கொடுத்தேன். இன்றைக்கு நான் முதலமைச்சராக வந்திருக்கிறேன், உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி 1989-90ஆம் ஆண்டுதான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இன்றைக்கு வரையில் நடைமுறைப்படுத்துவதற்கு யோசிக்கின்ற அல்லது நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்லுகிற அந்த திட்டத்தை எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் இலவசமாக வழங்குகிறோம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்த 16 லட்சம் விவசாயிகள் அன்றைக்கு பலன் பெற்றார்கள் என்று சொன்னால், இதற்கு திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மிகப்பெரிய சான்றாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, 1991 ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இந்த திட்டத்தை ரத்து செய்வேன் என்று சொல்றார். இந்த திட்டத்தை ரத்து செய்கிறேன் என்று சொல்லுகிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பேரியக்கம் தான் வேளாண் பெருங்குடி மக்களோடு தோளோடு தோள் நின்று பெரும் போராட்டத்தை நடத்தி மீண்டும் இலவச மின்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு பெற்றுத்தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, விவசாயத்துல ஒரு உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கு.
இந்த உற்பத்தியை முறையா அவங்க விற்பனை செய்யணும். நோபல் பரிசு பெற்ற அமர்தியா சென் அவர்கள் ஒன்றை சொல்லுவார், உற்பத்தி மற்றும் பெரிதல்ல, உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் முறையாக வியாபாரம் செய்யப்பட வேண்டும், வியாபாரம் செய்யக்கூடிய பொருள் முறையாக கீழே விநியோகிக்கப்பட வேண்டும் என்று சொல்வார். அந்த அடுக்குமுறை திட்டத்தை முறையாக செயல்படுத்தியவர் தலைவர் கலைஞர். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு 1972 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், டிபிசி, டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதற்கு பின்னால் 1999 ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் உழவர்கள் தன்னுடைய சொந்த உற்பத்தியில் வரக்கூடிய எல்லா பொருள்களையும் விற்றுக்கொள்வதற்கு, இடைத்தரகர்கள் இல்லாமல் இருப்பதற்கு, இடைத்தரகர்களுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த மகத்தான திட்டம்தான் உழவர் சந்தை திட்டம். இன்றைக்கு நாடு முழுவதும் மிக சிறப்பாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடந்து வருகிறது. இந்த நிதியாண்டிலே கூட அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தாண்டி 2006 கலைஞர் மீண்டும் ஆட்சி பொறுப்பு வருகிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், 3 துறைகள் ஒருங்கிணைந்த துறைகள். இந்த 3 துறைகளும் ஒருங்கிணைந்து இருப்பதை போல தமிழ்நாட்டினுடைய 3 முதலமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர்களை 3 காலகட்டங்களாக பிரித்து நாம் எல்லா திட்டங்களையும் சொல்லியாக வேண்டும். நான் பின்னாளிலே வருகிறேன். இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையிலே என்ன புரட்சி செய்தது என்பதை நாம் விளக்கி சொல்லுவோம். ஆனால் 2006-11 கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு கூறுகிறார். இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தலைமுறையைச் சேர்ந்த தம்பிமார்கள், நாளைக்கு முதலமைச்சராகிவிட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அரசியல் கட்சியுடைய தலைவர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பேரியக்கத்தை விமர்சித்து வாழ்வு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2006 தேர்தல் வாக்குறுதியிலே கலைஞர் என்ன சொல்கிறார்? நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் எல்லா விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்வேன் என்று சொல்கிறார். எல்லோரும் நினைக்கிறார்கள் 7000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று ஒரு செய்தியாக நினைக்கிறார். நிச்சயமாக இல்லை. 2007 கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்தில் 7000 கோடி கடனை தள்ளுபடி செய்வேன் என்று, விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த நேரத்தில் அதிகாரிகள் சொன்னார்கள், வேளாண் கடனை தள்ளுபடி செய்வது என்பது அரசினுடைய நிதியிலிருந்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கிறது. ஆகையினாலே இதை பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியாக வேண்டும், என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது அதிகாரிகள் சொன்னார்கள், 2006-11 நீங்கள் ஆட்சி பொறுப்பிருக்கிற நேரத்தில் இந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கடன் வாங்கி வேண்டுமானால் அந்த கடனை நிவர்த்தி செய்யலாம் என்று சொன்னார். நான் ஆரம்பிக்கின்ற பொழுதே சொன்னேன், இந்த துறையை பொறுத்தவரையில் உற்பத்திக்கு அடுத்து இருக்கக்கூடிய உணவுத்துறை, அதை சேமித்து வைக்கக்கூடிய துறை, சேமித்து வைத்தால் மட்டும் போதாது, அது விநியோகிக்கக்கூடிய துறை, அதுதான் கூட்டுறவுத்துறை. அந்த கூட்டுறவுத்துறையின் மூலமாக இந்த விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டுமானால் நீங்கள் கடன் பெற்றுதான் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, எந்த வங்கியிலே குறைவான வட்டியில கடன் கிடைக்கிறது என்று கலைஞர் கேட்கிறார். அதற்கு அதிகாரிகள் சொல்கிறார்கள், நபார்டு வங்கியிலே கிடைக்கும் என்று சொல்கிறார். உடனடியாக நபார்டு வங்கிக்கு முன்மொழிவு அனுப்பப்பட்டு அரசு விவசாயிகள் பெற்ற கடனை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் பெற்றிருந்த 7000 கோடி ரூபாய் கடனை அரசு கடனாக பெற்று, விவசாயிகள் பெற்றிருந்த கடனை முறையாக தள்ளுபடி செய்து, அரசு அந்த துறைக்கு, கூட்டுறவுத்துறைக்கு அந்த நிதியை வழங்கி, அந்த கூட்டுறவுத்துறையின் மூலம் எல்லா கடன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் உங்கள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று சொல்லுகிற அந்த சான்றை வழங்கி 7000 கோடி ரூபாய் கடனை நபார்டு வங்கி நிதியின் மூலம் பெற்றுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் தள்ளுபடி செய்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு குறிப்பான செய்தி, இன்னொரு முக்கியமான செய்தி, வாங்கி அந்த 7000 கோடி ரூபாய் கடனை 2006 2011 வரை தான் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் 5 தவணைகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், உயிரினும் மேலான தலைவர் கலைஞர், அன்றைய முதலமைச்சர், 5 தவணையாக அந்த கடனை மீண்டும் நம்முடைய நபார்டு வங்கிக்கு விவசாயிகளுக்காக பெற்ற அரசு கடனை திருப்பி செலுத்தி விட்டுதான் ஆட்சி பொறுப்பில் இருந்து கீழே இறங்கினார் என்கின்ற இந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை விவசாயிகளுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, அரசியல் பேசுகிற அறிவாளிகளுக்கு தெரியும் என்கின்ற கேள்வியும் நான் இந்த இடத்திலே வைக்கிறேன். மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான். அறிஞர் அண்ணா அவர்கள் ஓராண்டு காலம் தான் இருந்தார். தலைவர் கலைஞர் அதற்கு பின்னாலே ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினார். அதற்கு பின்னால் மும்முனை மின்சாரத்தை இன்றைக்கு என்ன நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். திராவிட மாடல் அரசு
ஆட்சி பொறுப்பேற்றது 2021ஆம் ஆண்டு. 2026 வரையில் இந்த ஆட்சியுடைய காலம் இருக்கிறது. ஆனால் என்னவெல்லாம் நாங்கள் சொன்னோம். ஆட்சி பொறுப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தால் விவசாயிகளுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை தருவோம் என்று சொன்னோம். அதற்கு பின்னால் பல்வேறு திட்டங்களை நாங்கள் சொன்னோம். இன்றைய தினம் நம்முடைய அரசு எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முயற்சி என்ன தெரியுமா? நெல் உற்பத்தி காலத்திற்கு ஏற்றவாறு அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக டெல்டா மாவட்டத்தில் 58 கோடி ரூபாய் செலவில் 18 லட்சம் ஏக்கரில் நெல் உற்பத்தி செய்கிற இடத்தை விஸ்தீகரிப்பு செய்வதற்கு 58 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நெல் உற்பத்தியை எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, எதிர்கால மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு டெல்டா அல்லாத மாவட்டத்தில் செயல்படுத்துவதற்காக சற்றேறக்குறைய 34 லட்சம் ஏக்கரில் 102 கோடி ரூபாய் செலவில் இந்த நெல் அபிவிருத்தி செய்யக்கூடிய, நெல் விளையக்கூடிய பகுதியை விரிவுபடுத்தக்கூடிய திட்டத்திற்காக நிதி ஒதுக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு என்பதை, நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக பதிவு செய்கிறேன். அதேபோல் 841 கோடியில் விவசாயிகள் பயிர் விளைவிக்கிறார்கள், நடவு செய்கிறார்கள், உளுந்து விதைக்கிறார்கள், வாடை போடுகிறார்கள், தோட்டக்கலை பயிர்களை வைக்கிறார்கள். இவற்றுக்கு இடையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான காலகட்டமான குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய உலக வெப்பமடைதலின் காரணமாக அவ்வப்பொழுது சீதோஷணங்கள் அல்லது வானிலையினுடைய நிலை மாறுகிற காரணத்தால் சில நேரங்களிலே, எதிர்பார்க்காத நேரங்களில், அறுவடை நேரங்களில் அல்லது நடவு நேரங்களில் அல்லது இடைப்பட்ட நேரங்களில் மிகப்பெரிய இயற்கை சீற்றம் உருவாகி அந்த பயிர்கள் சேதமடையுமானால் அந்த பயிருக்கான பயிர் காப்பீடு திட்டமாக ரூபாய் 841 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டில் திராவிட மாடலுடைய அரசு ஒதுக்கி இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதையும் தாண்டி இன்றைய தினம் சொல்லுகிறார்கள், மும்மொழி கொள்கையை திணித்து விட வேண்டும் என்று கருதுகிறவர்கள், தமிழ்நாட்டிலே புதிய கல்விக் கொள்கையை திணித்து விட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், அவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய விவசாயம் 85% இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விளைவிக்கக்கூடிய இடம் அல்லது விளைபொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடம் விஸ்தீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் அல்ல, இன்றைக்கு புதிய நெல் ரகங்களை அறிமுகப்படுத்தி அதிகமான மகசூல்களை பெறக்கூடிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இயந்திரங்களை கொண்டு வருவதற்கு அடிப்படையான காரணம் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் நிரம்ப படித்து, இளைஞ பெண்கள் நிரம்ப படித்து வேலை வாய்ப்புக்கு சென்றிருக்கிற காரணத்தினால் மேன்பவர் என்று சொல்லக்கூடிய ஆள் பற்றாக்குறை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய சமுதாய புரட்சியை கல்வித்துறையிலே உருவாக்கி இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் மிக முக்கியமாக கருதப்படுகிற இந்த இயந்திரமயமாக்குதல். இந்த இயந்திரமயமாக்குதலால் இந்த இயந்திரமயம் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏதோ பத்திரிகையில செய்தி கொடுப்பதற்காக, சட்டமன்றத்திலே மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வாசிப்பதற்காக அல்ல, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தினுடைய செயல்பாடும் அது எந்த அளவிற்கு மக்களிடத்திலே போய் செல்கிறது என்பதையும் மிக கவனமாகவும் உன்னிப்பாகவும் கவனித்து வருகிறார்கள். இந்த ஆண்டு 17,000 விவசாயிகள் பயன்பெறக்கூடிய அளவில் 215 கோடி ரூபாய் செலவில் 215 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் 2338 கிராமங்களில் 5000 இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு இந்த ஆண்டு இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் கழக அரசு, திராவிட மாடல் அரசு விவசாயிகளுக்கு வழங்க இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், கால சூழலுக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்து, தொழில்நுட்பத்தின் மூலம் ஏற்படுகிற புரட்சியால் ஏற்படக்கூடிய விளைச்சல் திறனை கூட்டக்கூடிய மிக முக்கியமான காலகட்டத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்பதை இந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் விவசாயத்திலே சமூக நீதி, 63,000 மலைவாழ் மற்றும் ஆதி திராவிட மலைவாழ் மற்றும் மலைவாழ் சமூகத்தை சார்ந்த உழவர்களுக்கு முன்னேற்ற திட்டமாக ரூபாய் 22 கோடி ரூபாய் இந்த ஆண்டு கூடுதலாக கழக அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர்களுடைய அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி மிகப்பெரிய உற்பத்தியை நாம் செய்திருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன்.
ஒரு வேளாண் துறை என்பது உற்பத்திக்கு பின்னால் சேமிப்புக்கு பின்னாலே முறையான விநியோகம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் இருக்கிற நேரத்திலே தான் ஒரு அரசு அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்த முடியும். அப்பொழுதுதான் அந்த திட்டம் முறையாக மக்களிடத்திலே சென்றடையும் என்பதற்காக இந்த ஆண்டு 50 கோடியில் 11 இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைக்க இருக்கிறது. இதற்கான நிதி தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கிற நிதி 50 கோடி. அது மட்டுமல்ல, 20 கோடியில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளை இந்த 11 இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை அமைக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கும் இந்த ஆண்டு உருவாக இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஒரு விவசாயம் மேன்மை பெற அல்லது விளைச்சல் கூடுதலாக பெற அல்லது பிற மாநிலங்களை விட அல்லது பிற நாட்டை விட உணவு உற்பத்தியை நாம் போட்டி போட்டுக் கொண்டு நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் விதை நேர்த்தி என்பது மிக முக்கியமானது. தளர்வில்லாத விளைச்சலுக்கு விதை வேண்டும். விதைதான் ஒரு விவசாயத்தினுடைய அடிப்படை. அப்படி அந்த விதை ஆராய்ச்சிக்காகவும் தளர்வில்லாத வளர்ச்சியை உருவாக்குவதற்காகவும் இந்த ஆண்டு நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி 12 கோடி ரூபாய் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் விலை உயர்ந்த மரங்கள், வேளாண் காடுகள் கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வீட்டிலோ அல்லது யாருடைய வீட்டிலோ தேக்கு மரங்கள் இருந்தால் அதை வெட்டுவதற்கான அனுமதி பெறுவதற்கான அந்த சட்ட திட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருந்தது. ஆனால் இன்றைய தினம் விலை உயர்ந்த மரங்களை உலக வெப்பமடைதலை கருத்தில் கொண்டு அல்லது மானாவாரி நிலங்களில் இது போன்ற விலை உயர்ந்த நிலங்களை விளைவித்து அதை விவசாயிகள் வெட்டி வியாபாரம் செய்வதற்கு அந்த அனுமதி பெறக்கூடிய அந்த திட்டத்தை மிக இலகுவாக திராவிட மாடல் அரசு இன்றைய தினம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது விவசாயிகளுக்கு என்பதை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, இயந்திரங்களை விவசாயிகளுக்கு வழங்குவது, இயந்திர தொழில்நுட்பத்தில் புரட்சி செய்வது என்பது மட்டுமல்ல, இந்த இயந்திரங்களை வாங்கி இந்த இயந்திரங்களை கொள்முதல் செய்ய முடியாத விவசாயிகள் 1 ஏக்கர், அரை ஏக்கர், 5 ஏக்கர், 2 ஏக்கர், 6 ஏக்கர் என்று குறைந்த சிறு விவசாயிகள் இருக்கிறார். அவர்களுக்கு இந்த இயந்திரம் எப்படி பயன்படுத்த முடியும்? இந்த இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு என்ன வழி என்று கேட்ட பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய வேளாண் துறை அமைச்சர்களுடைய மிகப்பெரிய ஆலோசனைகளை எல்லாம் முதலமைச்சரிடத்திலே வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் பெற்று இன்றைய தினம் 130 இடங்களில் இயந்திர வாடகை மையங்கள் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த திட்டம் 10 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கிறது. இதுல முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் 130 இடங்களிலே இந்த வாடகை இயந்திர மையங்கள், ஒரு ஏக்கருக்கு வெளியில் இருந்து ஒரு விவசாயி ஒரு டிராக்டரையோ அல்லது அதற்கான சாதனங்களையோ கொண்டு வந்தால் ஒரு 2000 ரூபாய் ஒரு சால் ஓட்டுவதற்கு ஆகும் என்று சொன்னால், நம்முடைய இந்த இயந்திர வாடகை மையங்கள் மூலம் விவசாயத்துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வாடகை இயந்திர மையங்களில் ஒரு ஏக்கருக்கு 2 சால் ஓட்டி கொடுப்பதற்கு வெறும் டீசல் செலவை மட்டும் பெற்றுக்கொண்டு 500 ரூபாய்க்கு ஏக்கருக்கு ஒரு மணிக்கு ஓட்டக்கூடிய திட்டத்தை 10 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அரசு அறிவித்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு 2 விதமான வாய்க்கால்கள் உண்டு. ஒன்று A and B என்று சொல்வார்கள். A and B என்று சொல்லக்கூடிய அந்த சேனல், பாய்ச்சல், வடிகால் இரண்டும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு விவசாய துறையை எவ்வளவு அழகாக, எவ்வளவு நேர்த்தியாக அந்த விவசாய வேளாண் பெருங்குடி மக்களுக்கு என்னென்ன சங்கடங்கள் இருக்கிறது என்பதை நிதர்சனமாக சிந்தித்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், த பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்று சொல்வார்கள், அதை நீக்க வேண்டும் என்கிற அரசுதான் திராவிட மாடலுடைய அரசு என்பதற்கு இந்த திட்டத்தை நான் சொல்லுகிறேன். A and B என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் நீர்வளத்துறையின் சார்பாக தூர்வாரப்படும். நீர்வளத்துறை என்பது அது வேறு துறை. ஆனால் C&D என்று சொல்லக்கூடிய விவசாயத்திற்கு அதிகம் பயன்பெறக்கூடிய உள் வாய்க்கால்கள், நரம்பு மண்டலங்களை போல் கொண்ட தமிழ்நாட்டு வாய்க்கால்களைத்தான் சொல்வார்கள். A, B, C and D என்று 4 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். A and B இரண்டும் நீர்ப்பாசனத்துறைக்கு செல்லும். C and D இரண்டும் வேளாண் துறைக்கு செல்லும். கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று பல கிலோமீட்டர்கள் அந்த வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 2925 கிலோமீட்டர் வாய்க்கால் C&D என்று சொல்லக்கூடிய பிரிவை பெற்றிருக்கக்கூடிய அந்த வாய்க்கால்களை விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் தூர்வாருவதற்கு
13,80,00,000 ரூபாயை இந்த அரசு ஒதுக்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இதையெல்லாம் தாண்டி மும்முனை மின்சாரத்தை பெற முடியாதவர்கள் அல்லது மும்முனை மின்சாரம் இல்லாதவர்கள் அல்லது மும்முனை மின்சாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக ஒரு திட்டத்தை முதல்வரின் பெயராலே இந்த அரசு அறிவித்திருக்கிறது. அந்த திட்டம் என்னவென்று சொன்னால் சோலார் என்று சொல்லக்கூடிய சூரிய சக்தியை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த திட்டம். அந்த திட்டத்திற்கு இந்த அரசு இந்த ஆண்டு மானியமாக விவசாயிகளுடைய பங்களிப்பு பாதி, நேதி நம்முடைய பங்களிப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 24 கோடி ரூபாய் 1000 விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு சோலார் மின் உற்பத்தி திட்டத்திற்காக நம்முடைய அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது என்பதை மட்டும் இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். இது மட்டுமல்ல, இந்த மும்முனை மின்சாரம் என்று நான் 1989 தலைவர் கலைஞர் சொன்னார் என்று சொன்னேன். சரி, இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் இந்த மும்முனை மின்சாரத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று சிலர் கேட்க நினைக்கலாம். அவர்களுக்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புவது, கடந்த 10 ஆண்டுகள் 2011ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்து விலகியது. 2021ஆம் ஆண்டு தான் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. இந்த 10 ஆண்டுகளில் ஒரு விவசாய பெருங்குடி மக்கள் கூட, இன்னைக்கு சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் வேளாண் குடையிலே பிறந்தவன், நான் விவசாயத்தை நம்பி வாழ்ந்தவன், நான் விவசாயியின் மகன் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் 10 ஆண்டு காலம் அவருடைய கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விவசாயிக்கு கூட மும்முனை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படவில்லை. ஆனால் தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் இந்த மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று சொன்னோம். நம்முடைய கலைஞர் வழியிலே வந்த நம்முடைய திராவிட மாடல் நாயகர் முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை தளபதியார் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்தார். இந்த 4 ஆண்டுகளில் மும்முனை மின்சாரம் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் விவசாயிகள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். காத்து கிடந்தவர்கள், நமக்கு இந்த மும்முனை மின்சாரம் கிடைக்குமா என்று ஏங்கியவர்கள், இந்த மும்முனை மின்சாரம் நம்மளுக்கு என்றாவது ஒரு நாள் காணல் நீராகவே போகிவிடுமோ என்று ஏங்கி தவித்த அந்த விவசாயிகளுக்கு 1.5 லட்சம் மும்முனை மின்சார இணைப்பை வழங்கிய மாபெரும் அரசு திராவிட மாடல் அரசு. 10 ஆண்டுகள் நிறுத்தி வைத்திருந்தார்கள், எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஒரு பைசா கேட்டு தடியடி பெற்ற விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததும் கழக அரசு தான். 2006ஆம் ஆண்டு 7000 கோடி கடனை தள்ளுபடி செய்ததும் கழக அரசு தான். 10 ஆண்டு காலம் எல்லோருடைய விண்ணப்பங்களையும் வாங்கி வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த மின்சாரத்துறையில் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் மின்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய பெரிய ஆலோசனையை பெற்று 1.5 லட்சம் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு மும்முனை மின்சாரத்தை வழங்கினார்கள். இந்த மும்முனை மின்சாரம் என்பது ஒரு வரி செய்தி அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சங்கடங்களுக்கு இடையில் இந்த மும்முனை மின்சாரம் மட்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை நான் உங்களிடத்திலே பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட தாயுள்ளத்தோடு தாயுமானவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதே போல் உற்பத்தி மட்டும் பெரிதல்ல, எல்லாவற்றையும் உற்பத்தி செய்வதற்கு திட்டம் அறிவித்திருக்கிறோம். இதை முறையாக விநியோகம் செய்வதற்கு உங்க அரசு என்ன வைத்திருக்கிறது? நேரடியாக நெல் கொள்முதல் நிலையங்களை உருவாக்கினோம், அதிலே நெல் கொள்முதல் செய்கிறோம். நேரடியாக நெல் கொள்முதல் நிலையம் மட்டுமல்ல, மாடர்ன் ரைஸ் மில் என்று சொல்லக்கூடிய நவீன அரிசி ஆலைகளை உருவாக்கினோம், அதிலே அரிசியை அரைக்கிறோம். ஆனால் இதை விநியோகம் செய்ய வேண்டும். அதைத்தான் நோபல் பரிசு பெற்ற அமிர்தயாசன் அவர்கள் சொன்னார்கள், உற்பத்தியை முறையாக செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் விநியோகம் செய்வதற்கு அந்த திட்டத்திலே குளறுபடி ஏற்படுமையானால் அந்த அரசாங்கம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்று சொன்னார்கள். அதிலேயும் நாங்கள் தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறோம். 12 வருடத்திற்கு பிறகு நெல்லுக்கு இந்த 2021-26ஆம் ஆண்டு ஆட்சி காலத்திலே தான் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு பொது ரகங்களுக்கு 105 ரூபாயும் அடுத்து சன்ன ரகங்களுக்கு 130 ரூபாயும் வழங்கியிருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. இன்னும் சொல்ல வேண்டுமானால் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை சேர்த்து இன்றைக்கு நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை 2500 ரூபாய் நாங்கள் குவிண்டாலுக்கு நெல்லுக்கு வழங்குவோம் என்று சொன்னோம். இன்றைய தினம் திராவிட மாடலினுடைய அரசு சன்ன ரகத்துக்கு 2450 ரூபாயும் பொது ரகத்திற்கு 2405 ரூபாயும் வழங்கி கொண்டிருக்கிற தாயுள்ளம் கொண்ட திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இதையெல்லாம் சேர்த்து வைத்து
உற்பத்தி ஆகக்கூடிய இந்த நெல்லை எப்படி விநியோகிப்பது? அடித்தட்டு மக்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் ரேஷன் அரிசியை நம்பித்தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்கள், சகோதரிகள், இன்னும் பல்வேறு சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ரேஷன் அரிசியை வைத்துத்தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். கேட்டால் சொல்வார்கள், மத்தியில இருந்து நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்வார். நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நீங்கள் அரிசி எல்லா மாநிலத்திற்கும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை போல விநியோகத்தில் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு உன்னதமான திட்டம் ஆந்திராவிலோ, கேரளாவிலோ, கர்நாடகாவிலோ எங்குமே கிடையாது. யூனிவர்சல் பிடிஎஸ், ஒருங்கிணைந்த பொது விநியோக திட்டம். என்னவென்று கேட்டால், ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிக்கலாம். ஒரு சாமானிய குடியில பிறந்து கூலி தொழில் செய்யக்கூடியவரும் ரேஷன் கடையிலே போய் அரிசி வாங்கி கொள்ளலாம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. சரி, உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசினுடைய தொகுப்பு எவ்வளவு, மாநில அரசினுடைய தொகுப்பு எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டாமா? தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாதத்திற்கு 2,75,000 லட்சம் டன் அரிசியை மாதம் ஒன்றுக்கு ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கிறது. இந்த 2,75 லட்சம் டன் அரிசியில் 92,000 டன் அரிசிக்கு 8.30 பைசா, 8 ரூபாய் 30 பைசா மாநில அரசாங்கம் கொடுத்துதான் இந்த 2,25 லட்சம் டன் அரிசியிலிருந்து 92,000 டன் அரிசிக்கு 8 ரூபாய் 30 பைசாவை மாநில அரசு பணமாக கொடுத்துத்தான் இந்த மத்திய அரசினுடைய தொகுப்பிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. இதற்காக மட்டும் 220 கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு பொது விநியோக திட்டத்திற்கு மத்திய தொகுப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய 2.25 லட்சம் டன்னில் 92,000 டன்னுக்கு 8 ரூபாய் 30 பைசாவை கொடுத்து பெறுவதால் இந்த 220 கோடி ரூபாய் இந்த அரசுக்கு செலவாகிறது. அது மட்டுமல்ல, இவங்க கொடுக்குற 2.25 லட்சம் டன்னை வச்சுதான் நீங்க கொடுக்குறீங்களா? இந்த 92,000 டன்னுக்கு மட்டும் தான் நீங்க பணம் கொடுக்குறீங்களா? மீதி இருக்கிறது என்ன செய்யுன்னு கேட்டா, மாநில அரசாங்கம் மிச்சம் இருக்கக்கூடிய பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய 91,000 டன் அரிசியை விலைக்கு வாங்கி, விலைக்குன்னா இங்க பக்கத்து மாநிலத்தில இருந்து இல்ல, நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள்ட்ட இருந்து பெற்றிருக்கக்கூடிய நெல்லை மாடர்ன் ரைஸ் மில் என்று சொல்லக்கூடிய நவீன அரிசி ஆலைகளில் அரைத்து ஸ்டாக் வைத்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து உணவுத்துறை, வேளாண் துறைக்கு ஒரு மாதத்திற்கு 91,000 டன் அரிசியை விலைக்கு வாங்கி இந்த இரண்டையும் விலைக்கு வாங்குகிறது. எதை வாங்குகிறது? மத்திய தொகுப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய 2.75 லட்சம் டன்னில் 92,000 டன்னை விலைக்கு வாங்குகிறது. 92,000 டன்னோடு பற்றாது என்று 91,000 டன்னை நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய இந்த உணவு கழகம், உணவுத்துறை எல்லாவற்றையும் கொள்முதல் செய்து உணவுத்துறையின் மூலம் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு விலையில்லாத அரிசியை வழங்குகிற ஒரே மாநிலம், ஒரே அரசு தமிழ்நாடு மாநிலம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நெல்லை விவசாயிகளிடத்திலிருந்து வாங்குகிறோம். வாங்கக்கூடிய நெல்லை அரைத்து கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அல்லது வறுமை கூட்டத்திற்கு கீழே உள்ளவர்களுக்கு 35 கிலோவும், சராசரியாக எல்லா ரேஷன் கார்டுகளுக்கு 20 கிலோவும் என்று நாங்கள் வழங்குகிறோம். இந்த அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி இவை சேமிப்பு வைப்பதற்காக எதிர்காலத்தில் ஏதேனும் இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்டு, முன்னாலே முதலமைச்சர் சொன்னதை போல 841 கோடி ரூபாய் காப்பீட்டு திட்டத்தை ஒதுக்கி இருப்பது ஒரு கவனமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதற்காக. அதே போல் ஒரு மிகப்பெரிய கவனம் தான், மிகப்பெரிய அளவிலே கொள்முதல் செய்கிறோம். விவசாயிகளிடத்திலிருந்து நெல்லை பெறுகிறோம். நெல்லை பெறக்கூடிய நாம் இதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு மட்டும் 4 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய நெல் சேமிப்பு தளங்களை உருவாக்கி இருக்கிறது திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் என்பதை அழுத்தமாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வந்திருக்கிறது. சிறுதானிய உணவுகளை உண்ண வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. அதற்கு பரிச்சாத்தமாக முதல் கட்டமாக திராவிட மாடல் நாயகர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு போன்ற பகுதிகளில்
அதிகமாக விளையக்கூடிய கேழ்வரகு. அந்த கேழ்வரகு மிகப்பெரிய சத்துள்ள உணவாக சிறுதானிய வல்லுநர்களால் சொல்லப்படும், சிறுதானிய அறிவியல் வல்லுநர்களால் சொல்லப்படுவது சிறுதானியத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதை ஏழை மக்களுக்கு எப்படி கொடுப்பது என்று உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டம் நீட்டினார். முதல் கட்டமாக 2 கிலோ, இது விளையக்கூடிய பகுதி மிக கம்மி, சேலம், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதியில் விளைகிறது. இதை ஒரு ரேஷன் கார்டுக்கு 2 கிலோ வீதம் பரிச்சாத்தமாக நீலகிரி போன்ற மாவட்டங்களில் ஒரு 2 மாவட்டங்களில் இதை துவங்கி இருக்கிறார். என்ன துவங்கி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ரேஷன் கார்டுக்கு 2 கிலோ. இந்த 2 கிலோவை நீங்க ரேஷன் கடையில் வாங்கினீங்கன்னா அந்த சிறுதானியத்தினுடைய விலை, கேழ்வரனுடைய விலை 25 ரூபாய். ஆனால் இதை நீங்க போய் 1 கிலோ வெளி மார்க்கெட்ல வாங்கினீங்க அப்படின்னா 1 கிலோ 42 ரூபாய் 90 பைசா. ஆக இந்த ஏழை மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டமாக இந்த கேழ்வரகு சிறுதானிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு துவங்கி இருக்கிறார். எதிர்காலத்தில் இது விரிவடைவதற்கான எல்லா திட்டங்களையும் உருவாக்குவார் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை, பல்லாயிரக்கணக்கான உணவு உற்பத்தியை, உற்பத்தி செய்யக்கூடிய இந்த உணவை சேமிக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டமும், சேமிக்கக்கூடிய மிகப்பெரிய சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறை திட்டமும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அல்ல, தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, இவைகளையெல்லாம் கூட்டி பார்க்கிற பொழுது ஒன்று தெரிகிறது. ஒரு அறிக்கை சில நாட்களுக்கு முன்பு வெளிவந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை தான் அரசியல் ரீதியாக குறிவைத்து தாக்குகிறார்கள். ஆனால் எங்களுடைய திட்டங்கள் என்ன பலனை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு செய்தியை நான் உங்களிடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அறிக்கை வெளியிலே வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜிடிபி அளவை ஒப்பிடும்போது வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தமாக சேர்ந்தளிக்கும் வருமானத்தை விட, சரியாக கவனிக்க வேண்டும், ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜிடிபி அளவையும் ஒப்பிடும்போது வடகிழக்கு மாநிலங்கள் மொத்தமாக சேர்த்து அளிக்கும் வருமானத்தை விட தமிழ்நாட்டின் வருமானம் அதிகம் என்கிறது அந்த புள்ளி விபரம். 1960 இந்தியாவின் ஏழை மாநிலங்களில் ஒன்றாக இருந்த தமிழ்நாடு இன்று இந்தியாவின் முதல் 5 பணக்கார மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த இந்தியாவின் செல்வ வளம் குழிக்கும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து 155 பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவுக்கு உற்பத்தியிலும் இதர வருமானத்தை கொடுக்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே. அதையும் தாண்டி ஒருவேளை இந்தியா தமிழ்நாட்டை தனியாக பிரித்து விட்டால் உலகின் ஏழை நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறும் என்று ஆங்கில இணையதள ஆய்வு ஒன்று ஆய்வினை வெளியிட்டிருக்கிறது. இதைத்தான் அமர்த்தியா சென் அவர்கள் சொன்னார். தமிழ்நாட்டை தனி நாடாக அறிவித்து விட்டால் உலகில் மிகப்பெரிய வல்லரச நாடாக தமிழ்நாடு விளங்கும் என்று சொன்னார். இதற்கெல்லாம் அடித்தளங்களை திராவிட மாடல் ஆட்சியும், திராவிட மாடல் அரசும், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் வரிசையாக உங்களிடத்திலே பதிவு செய்திருக்கிறேன். இவைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வளர்ச்சியில் ஒன்று வேளாண் மட்டுமல்ல. தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல், அரிசி விவசாயம், தோட்டக்கலை, சுற்றுலா, ஆயத்த உடைகள் ஏற்றுமதி, இந்தியா முழுவதும் பட்டாசு உற்பத்தி, துப்பாக்கி தாங்கி தொழிற்சாலை என்று இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சினிமா தொழில்துறையிலும் முன்னேறி இருக்கிற மாநிலம் என்று பல்வேறு நாடுகள் சொல்லுகிறது. அதையும் தாண்டி உலக நாடுகளில் கிட்டத்தட்ட 5 நாடுகளில் தேசிய மொழியாக உருவெடுத்துள்ளது தமிழ் மொழி. 2ஆம் மொழியாக அங்கீகரித்து 20 நாடுகளில் காத்திருக்கும் ஒரே மொழி தமிழ் மொழி. டெல்லிக்கு அடுத்து தூதரகங்களை அதிகமாக கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்கிற முக்கியமான பல்வேறு அம்சங்களை அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் கடைசியாக ஒன்றை சொல்லுகிறது. தமிழ்நாடு யானை போன்றது, துரதிருஷ்டவசமாக அதன் பலன் அதற்கு தெரியவில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, திராவிட மாடல் அரசின் சாதனையாக, திராவிட மாடல் ஆட்சியின் மிகப்பெரிய தொலைநோக்கு சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியால் இன்றைக்கு வேளாண் துறை பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி என்னவென்று சொன்னால், வரப்பை தலகாணியாக, வைக்கோலே பஞ்சிமத்தையாக, வேர்வையே பெருங்கொலைகளாக, வெற்றுடம்பே பட்டாடையாக என்றிருந்து விவசாயினுடைய நிலைகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை கிடைக்கக்கூடிய, பெறக்கூடிய எல்லா வழிவகையிலும் செய்திருக்கிற ஆட்சி திராவிட மாடல் நாயகர், முத்தமிழறிஞர், நம்முடைய தளபதியார் கலைஞர் அவர்களுடைய பெற்றெடுத்த பிள்ளை நம்முடைய தளபதியார் அவர்கள்தான்.
இந்த திராவிட மாடல் நாயகனுடைய பிறந்த நாள் நிகழ்வில் இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை சொல்லுகிற பெருவாய்ப்பை வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த மண்ணில் அவருடைய உழைப்பு இருக்கிற வரையில் வேளாண் பெருங்குடி மக்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய திட்டங்களை வகுத்து கொடுப்பார். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அத்தனை நெருக்கடிகளையும் தவிடுபொடியாக்கி மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார்